அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கு. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய கொலாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் விரைவாக போற்றி. இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் பார்க்கலான்னு. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, தீவனூர் என்ற இடத்துல இருக்கோம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, திண்டிவனம் டு செஞ்சி திருவண்ணாமலை போகிற ரூட்டில் இருக்குது தீவனூர். இங்கே 1200 வருடங்களுக்கு மேலான ஒரு பழமையான விநாயகர் கோவில் ஒன்று உள்ளது. இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் பார்த்திங்கன்னா, விநாயகர் லிங்க வடிவத்தில் இருப்பார். சுயம்பு விநாயகர், சரிங்களா? ஒரு சிறுவன் மாடு மேய்க்க, மாட்டுகளுக்கு தண்ணி காமிக்க குளத்துக்கு போயிருக்கான். உங்கள் குளத்தில் தண்ணி குபு குபுன்னு முட்டை வந்ததை பார்த்துருக்கான். அங்கே என்ன இருக்குன்னு பார்க்க போனப்போ அங்கேருந்து ஒரு கல், கூழாங்கல் மாதிரி ஒன்று, கும்பிக்கல் மாதிரி எடுத்திருக்கான். அந்த கல் எடுத்து போயிட்டு என்ன பண்ணியிருக்கான், நெல் அவனுங்க ஊரில் நெல் கதிர் அறுத்து எடுத்துன்னு வந்து அதை அரைச்சி சாப்பிட்ற பழக்கம் உண்டு. திருடர்கள் அவருக்கு சரியா நெல் கதிர் அறுத்துன்னு வந்து வீட்டை வச்சு நெல் அரைச்சி வச்சு சாப்பிடுவாங்க. அந்த சமயத்தில் நெற்கதிர்கள்லாம் அரைச்சி எடுத்துன்னு வச்சுட்டு அந்த நெற்கதிர் மேலே என்ன பண்ணியிருக்காங்க, அந்த குளத்துலேருந்து எடுத்துன்னு அந்த கல் எடுத்து அந்த நெற்கதிர் மேலே யதார்த்தமாக காற்றுல பறக்காமல் இருக்க ஒரு வச்சுருக்காங்க மேலே ஒரு வெயிட்டுக்காக. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அரிசி தனியாக, உமி தனியாக பிரிஞ்சு இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. இதை பார்த்த உடனே சிறுவர்கள் அதாவது இதில் ஏதோ அதிசயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்திருக்காங்க. இது சாமி கல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க வச்சுன்னு அதை நம்ம வச்சுட்டு நம்ம நிறைய பண்டிகை இது மாதிரி பண்ணி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சின்னா அவங்க வச்சுருந்துருக்காங்க. அந்த ஊர் மக்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நெல்கதிர் இது திருடுறாங்களே, இதெல்லாம் யார் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு அவங்க ஒரு ஊராக தெருவாக போய் பார்த்துருக்காங்க. பார்க்குறப்போ என்ன ஆச்சு, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு சிறுவர்கள் சொல்லுவாங்க. அந்த சிறுவர் என்ன பண்ணுறாங்க, அந்த உமியை எடுத்து போயிட்டு ஒரு பாட்டிக்கிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த பாட்டி அந்த இறமட்டை தட்டிகிட்டு இருந்திருக்காங்க. தட்டி அவங்க இறமட்டை யாரா கேட்டால் வியாபாரம் பண்ணுறதுக்கு, அடுப்பெருக்கிறதுக்காக அவங்க அந்த தொழில் செய்கிறவங்க. இந்த ஊர் மக்கள் பார்த்துட்டு வர்றப்போ அந்த பாட்டியை பார்த்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஏது இவ்வளோ உமி, உங்களுக்கு ஏது அப்படின்னு கேட்குறப்போ, இது போல் இந்த மாடு மேய்க்க சிறுவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த சிறுவர்களை பார்த்து பிடிச்சி கேட்குறப்போ அவங்க இவங்களுக்கு ஏது சொல்கிறப்போ இந்த மாதிரி அவங்க விஷயத்தை அந்த பசங்க சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கல்லை வாங்கி போயிட்டு அதை திரும்ப வச்சோன்னா அந்த ஒரு பெரியவருக்கு அந்த கனவில் ஒரு விநாயகர் தோண்டி என்ன பண்ணுறாரு, அந்த சிறுவர்கிட்ட வாங்கின கல்லை நீ சாமி அதை கடவுளாக நினச்சி நீ கும்பிடணும் அப்படின்னு சொல்லி விநாயகர் மறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பெரியவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கோயில், ஒரு சின்னதாக ஒரு கோயில் மாதிரி கட்டி அந்த கல்லை வச்சு சாமி பொய்யா மொழி இல்லை, ஒரே நிமிஷம், அந்த சாமி பேர் நெற்குத்தி விநாயகர் அப்படின்னு அந்த சுயம்பு கல்லுக்கு சாமி பேர் வச்சு நெற்குத்தி விநாயகர் அப்படின்னு பேர் வச்சு அவர் சாமி கும்பிட்டுட்டு வர்றாரு. அப்படி பண்ணுறப்போ என்னாச்சு, ஒரு நாள் அடைவில் ஒரு வியாபாரி ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வழியாக மிளகு ஏற்றிட்டு போயிருக்காரு. மிளகு ஏற்றிட்டு போகிறப்போ அந்த சாமி பூசாரி என்ன பண்ணியிருக்காரு, சாமியை கொஞ்சம் மிளகு கொஞ்சம் கொடுங்க, சாமி பூஜைக்கு வேணும்னு சொல்லி கேட்டிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இது மிளகு இல்லை, இது உளுந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அங்கேருந்து வியாபார சந்தையில் போயிட்டு பார்க்கப்போ மூட்டை பிரித்து பார்த்தா எல்லாம் உளுந்தா மாறி போயிருக்கு. மூட்டை மொத்தம் அவர் பொய் சொன்னதுனால அது மொத்தம் உளுந்தா மாறி போச்சு. எப்படி உளுந்தா மாறிச்சு அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்புறம் நடந்ததை நினச்சி பார்க்குறாரு. ஓகே, நம்ம அங்கே பொய் சொன்னோம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாரு. நடந்ததை பூசாரிக்கிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி ஆயிடுச்சு போய் அப்படி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு, நான் வர லாபத்தை நான் அந்த கோயில் கட்டுறதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த கோயில் நெற்குத்தி விநாயகர் கோயில் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெற்குத்தி விநாயகர் கட்டி முடிச்சுட்டாரு. நாளடைவில் கொஞ்ச நாள் கழிச்சு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு,
பொய்யாமொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விநாயகர். அதாவது என்ன பார்த்தீங்கன்னா, அவர் பொய் சொன்னதை உணர்ந்ததுனால அதுக்கு கோயில் கட்டி பொய்யாமொழி விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுயம்பு நெற்குத்தி விநாயகர் பக்கத்துலேயே பொய்யாமொழி விநாயகர்னு ஒரு கோயில் கட்டி அந்த வியாபாரி வந்து சாமி வழிபட ஆரம்பிக்கிறார். நாளடைவில் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா செஞ்சிக்கோட்டையை ஆண்ட ராஜா தேசிங் இருக்கார் இல்லையா, அவர் வழிபட்டு இருக்கார். இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுற்று வட்டார மக்களுக்கு குலதெய்வம்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க, பண்ணிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவங்க 3 பேரும் வந்து இங்கே கலால மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீடியோவுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் 3 மரம் இருக்கும். இது ஆக்சுவலாக வந்து ஆலமரம். இதில் விழுதே இருக்காது பாருங்கள், விழுதே இல்லாமல் 3 மரங்கள் இருக்குது. ஆலமரத்தை விழுது இல்லாமல் இருக்குமா, இங்கே இருக்குது பாருங்கள். இவர் வந்து 3 வந்து பிரம்மா, விஷ்ணு, சிவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 மரமாக விநாயகரை பார்க்க வந்திருக்காங்க. அந்த விநாயகருக்காக இங்கே 3 மரமாக அவங்க அவதாரம் எடுத்து இங்கே இருக்கிறாங்க. சரிங்க, இந்த கோவிலுக்கு நான் என்னங்க பண்ணேன், கோவில் வந்து இந்த மரம் 3 மரமாக இருக்கிறதுனால 9 சுற்று சொல்கிறாங்க. அந்த மரத்தில் நினைச்ச காரியங்கள் எல்லாமே வந்து நிவர்த்தி ஆகும். கோயில் மணிக்கூட அடிக்கிட்டு பாருங்கள், நிவர்த்தியாக வெற்றி அடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. கைகூடிய வரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வாஸ்து ரீதியாக பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வந்து அந்த குளம் கண்டெடுத்தாங்க இல்லையா, அந்த சுயம்பு நெல்குத்தி கல், அந்த கல் வந்து சாமி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் இந்த குளத்துல தான் எடுத்திருக்காங்க. இந்த குளத்தில் வந்து எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த கோவிலுக்கு தென்மேற்கு மூலையில் இருக்கும். தென்மேற்கு எங்கள் வீட்டில் ப்ராப்ளம் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா அதுக்கு உண்டான மாற்றம் நிச்சயம் கிடைக்கும். வந்து பாருங்கள். இந்த நெற்குத்தி விநாயகர் அருள் பெறுங்க. நன்றி, வணக்கம். இந்த கோவிலுக்கு நான் திடீர்னு தான் இன்றைக்கி வந்தேன். அதாவது நான் ராமர் பக்தர். ஒரு ராமமூர்த்தி அப்படின்ற ஒரு நண்பர் வந்து திடீர்னு கால் பண்ணி இந்த கோயில் இருக்குது எனக்கு தெரியும், ஆனால் அது வரைக்கும் சின்ன வயசில் எப்போ வந்த மாதிரி ஞாபகம். அவர் கால் பண்ணி சொன்னதுக்கப்புறம் நான் திடீர்னு தான் வந்தேன். ஆக்சுவலாக நான் வேறு எங்கேயோ ஒரு இடம் போக வேண்டிய பிளானில் இருந்தது. திடீர்னு தான் இங்கே வந்தேன். ராமபிரான் என்னை வழிகாட்டி அனுப்புகிறார் இந்த கோவிலுக்கு வந்து சொல்லி. அந்த பிரபஞ்ச சக்தியை உணர்ந்து நான் இங்கே வந்திருக்கேன். வந்து பார்க்குறேன், ராமபிரான், பிரம்மா, விஷ்ணு, சிவன் அவதரித்த அந்த மரங்களை தரிசிக்கிறேன். விநாயகர் நெற்குத்தி விநாயகரை பார்க்குறேன். நல்லா அருமையாக இருக்குது. தென்மேற்கு சம்மந்தப்பட்டவங்க இந்த கோவிலுக்கு வந்து போங்க, நல்லா சிறப்பாக இருப்பீங்க. அதுக்கு மாற்றத்துக்கு உண்டான ஏற்பாடு இந்த கோவிலில் உங்களுக்கு அமையும். நன்றி, வணக்கம்.